டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் குட்டி பிள்ளைகளா, இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வர இருக்கிறோம். சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்க்க நீங்க ஆவலா காத்திருக்கீங்க, நாங்களும் உங்களை மீட் பண்ண ரொம்ப ஆவலா காத்திருக்கிறோம். சண்டே ஜாம் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, பொதுவாகவே ஜாம் உங்களுக்கு பிடிக்கும். பிரெட் வச்சு அதில் ஜாம் தடவி இன்னொரு பிரெட் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் ஜாம் நிறைய வைக்கணும்னு சொல்லுவேன் அம்மாட்ட. அதே தான், சண்டே ஜாமும் நிறைய இருந்தால் சூப்பராக இருக்கும், அப்படித்தானே? நம்ம இப்போ பைபிள்ல இருந்து வரிசையாக ஒரு சம்பவமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் தெரியுமா? அழகு ஆபத்து. என்னது அழகு ஆபத்தா? ஆமாம், இந்த தலைப்பு தான். நம்ம அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணிடலாமா? கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், அப்படி தானே? எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசும், இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வெரி குட். நிறைய பேருக்கு ஐயோ நான் அழகாகவே இல்லை, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சிலருக்கு எனக்கு கண்ணு பெருசாக இருக்குது, எல்லோரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தம் இருக்கும். சிலருக்கு அவன் மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான், நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு இருக்கும். சிலருக்கு எனக்கு மூஞ்சில் எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்குது, அவள் பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்போ இருக்கிறா அப்படின்னு சொல்லி அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், அப்படி தானே? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேர்த்தியாக படைத்தார். எல்லாருக்குமே எல்லாத்தையுமே சமமாக கொடுத்துருக்கிறாரு. யாருக்கும் ஆண்டவர் குறை வைக்கவே மாட்டார். ஆமாம், இன்னைக்கு முதலாக சூப்பரான ஒரு பாட்டு கேட்க போகிறோம். அதுவும் செய்கை பாட்டு, ஆக்ஷன் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், நீங்களும் சேர்ந்து ஆக்ஷன் போடுவீங்கல்ல. இன்னைக்கு நமக்கு ஆக்ஷன் பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பிராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் வர போகிறாங்க. அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் குட்டி அண்ணே. சொல்லுங்க டவுட்னே. சொல்லுங்க அண்ணா, என்ன டவுட்னே? உங்களுக்கு ஹீரோஸ்னா பிடிக்குமா? ஹீரோஸ் ஆனே? ஆமாண்ணே. ஆமாண்ணே, எனக்கு பிடிக்குதோ என்னவோ. ஆனால் இங்கே முன்னாடி இருக்க சின்ன பிள்ளைங்க பாருங்க, அவங்களுக்கு ஹீரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணே, அந்த ஹீரோ பிடிச்சிருக்கு, இந்த ஹீரோ பிடிச்சிருக்குன்னு ஒரே கார்ட்டூனா பார்க்காங்கண்ணே. ஆமா, அப்படியே ஒரே கார்ட்டூன் தான் பார்க்காங்கண்ணே. தான் நம்ம சண்டே ஜாம் பார்க்குறாங்க. ஆமா, இப்போ தான் நம்ம கார்ட்டூன் பார்க்குற நேரத்தை நம்ம சண்டே ஜாம் ஆமா, முடிஞ்ச உடனே எப்போ ரிமோட்டை எடுத்து மாற்றலாம், அந்த ஹீரோவை பார்க்கலாம்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆமாண்ணே, ஆனால் அந்த ஹீரோஸ்லாம் நமக்கு ஒரு கஷ்டம்னா காப்பாற்றுவாங்களாண்ணே? அண்ணே, இப்படிதான் ஹீரோஸ்லாம் நம்மள பறந்து வந்து காப்பாத்துவாங்க, வேகமா வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க டிவில. ஆமா, ஆனா இதை நம்பி ஒரு பையன் என்னதுமா பண்ணிட்டான், முன்னாடி ஒரு ஹீரோ உண்டு, சக்திமான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ உண்டு. அந்த பையன் என்ன பண்ணிட்டானா, பில்டிங் மாடிக்கு போயிட்டான். மாடிக்கு போயிட்டு சக்திமான் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டான். என்னாச்சு? அவ்வளவுதான், சக்திமான் காப்பாத்தான் வருவாங்க. அண்ணே, அதெல்லாம் நிஜத்துல நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நிஜ ஹீரோ கிடையாது, அவங்கலாம் ஃபேக் ஹீரோஸ். ஆமாண்ணே, ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையான ஒரு ஹீரோ பார்க்க போறோம். ஆமா, அது யார் தெரியுமா குட்டீஸ்? அதுதான் இந்த பாட்டும் சொல்லுது. இந்த பாட்டை கேக்குறீங்களா? நானே தானே கண்ணே கனனாதானே, தன்னானே தானே கண்ணே கனனாதானே, கடமேலே நடந்தா இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம் தான் உடனே வருவார் அவரே ஹீரோ, கடமேலே நடந்தா இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம் தான் உடனே வருவார் அவரே ஹீரோ.
காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸ் ஹீரோ காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸ் ஹீரோ உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. அண்ணே சொல்லுங்கண்ணே. கடல் மீது நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோன்னு பாட்டுல வருதுனே அப்படின்னா என்னண்ணே? அண்ணே அது யார் தெரியுமா? யாரு? இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்தாங்க. யாராச்சும் நடக்க முடியுமா உண்மையிலே? எப்படினே நிஜத்துல எப்படினே முடியும்? முடியாது. ஆனா அவர் கடவுள், அதனால அவரால் முடியும். எல்லா விஷயமே முடியும். பைபிள் அதான் சொல்லுது. ஆமாண்ணே. ஆமாண்ணே. அது மட்டும் இல்ல, அவர் நமக்கு எப்பவுமே உதவி செய்வார்னே. ஆமாண்ணே. கஷ்டம்னா கண்டிப்பா ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்கண்ணே. நம்ம உலகத்துல மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் அழகா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்வாங்க, ஒரு சிலர் பணக்காரங்க இருந்தா அவங்க கூடவே இருப்பாங்க, பதவி இருந்தா கூடவே இருப்பாங்கண்ணே. ஆமா. ஒருவேளை உங்க ஸ்கூல்ல நீங்க நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை சுத்தியே இருப்பாங்க. அப்படிதானே? கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட காசு இருந்தாலும் சரி, இல்லாட்டா சரி, அழகு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஏசப்பா எந்த நேரம்னாலும் நமக்கு உதவி செய்வாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரமும் உதவி செய்வாங்க. ஆமாண்ணே. நமக்கு கண்டிப்பா செய்வாங்கண்ணே எப்பவுமே. ஆமாண்ணே. அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவர் செஞ்ச பெரிய உதவி என்ன தெரியுமா? பெரிய உதவி என்னண்ணே? அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் சிலுவையில ஏற்று கொண்டாங்க. அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆமாண்ணே. நம்மளுடைய பாவங்களுக்காக ஏசப்பா தன்னுடைய உயிரே கொடுத்தாங்கண்ணே. இதே மாதிரி யாராச்சும் உதவி பண்ண முடியுமா உங்களுக்கு? இதே மாதிரி இங்க நம்ம உலகத்துல உள்ள ஹீரோஸ் எல்லாம் யாருனே கொடுப்பாங்க? யாரும் பண்ண முடியாது. ஏசப்பா தான் உண்மையான ஹீரோ நம்ம லைஃப்ல. அதான் அந்த பாட்டு சொல்லுச்சு. நம்ம லைஃப்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே அவர் தான் ஹீரோ. ஆமாண்ணே. இப்போ இந்த பாட்டை நம்ம ரெண்டு நேரம் கத்துக்கலாமாண்ணே? கத்துக்கலானே. ஓகேண்ணே. நீங்க பாடுங்க, நான் பிள்ளைங்க கூட சேர்ந்து பாடுறேன். ஓகேண்ணே. பாடிடலாமா? பிள்ளைங்க நீங்க பாடுவீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க எப்பவுமே ரெடியா இருக்கோம். ரெடினே. ரெடியா இருக்கீங்க? ஆமாண்ணே. சரி, பாடிடலாம்னா. ஓகே. தன்னானே தானே தன்னே தனனா தானே, தன்னானே தானே தன்னே தனனா தானே, தன்னானே நானே நானே தனனா தானே, தன்னானே நானே நானே தனனா தானே. ஆஹா, என்ன அழகா ராகமா பாடுறீங்கனே. உங்க பாட்டை கேக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஓகே, அடுத்த 2 லைன்ஸ் பாடுறேன்னா. ஓகே. கடல் மேலே நடந்தார் இந்தன் ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸ் ஹீரோ. காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸ் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. ஆகா, சூப்பர் ஹீரோ. சூப்பரா பாடிட்டீங்கண்ணா. ஆமாண்ணே. பிள்ளைங்க எல்லாம் அருமையா பாடுதாங்க நம்ம கூட. சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப எல்லாரும் நீங்க எல்லாரும் இந்த பாட்டை சேர்ந்து பாட போறீங்க மியூசிக்கோட. அப்படி பாடும்போது அதற்கான ஆக்ஷனை நம்ம பார்க்க போறோம். ஆக்ஷனை பார்த்துடலாம். ஓகே, சூப்பரா நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்ஷனை பார்த்து நல்லா கவனிக்கணும், அழகா பாடணும். ஓகே? ஆமாண்ணே. தன்னானே தானே தன்னே தனனா தானே, தன்னானே தானே தன்னே தனனா தானே, கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸ் ஹீரோ. காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸ் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. அண்ணே அண்ணே சொல்லுங்க. ஆக்ஷனை பார்த்து பிள்ளைங்க ஆன்னு நின்னுட்டாங்களே. அப்படியானே? பாட்டு சத்தமே கேட்கல. அப்படியானே? பாட்டு சத்தம் கேட்கலையா? ஆமாண்ணே. ஆனா எனக்கு கேட்டுச்சுனே.
உங்களுக்கு கேட்டுச்சா? ஆமா, அங்க ஒரு பச்சை கலர் டிஷர்ட் போட்ட தம்பி சூப்பரா பாடினா, அது உங்களுக்கு கேட்கல? ஓ, பச்சை கலர் டிஷர்ட் போட்ட தம்பி ஆமா, பாடினா சூப்பரா என்ன அழகா பாடினா தெரியுமா? அண்ணே இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட ஆக்ஷன் பண்ணிடலாமாண்ணே? சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிடலாம். நீங்க பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண எந்திரிச்சுன்னு நாங்களும் சேர்ந்து ஆக்ஷன் பண்றோம். ஓகே ஓகே, எந்திரிலாமா? ரெடியானே? ரெடினே. 1 2 3 எல்லாரும் எந்திரிக்கோங்க. நானே தானே கண்ணே கனனாதானே, தன்னானே தானே கண்ணே கனனாதானே, கடமேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ, கடமேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டான் ஹீரோ. காசை பார்த்து பதவியை பார்த்து படிப்பை பார்த்து அழகை பார்த்து வரமாட்டான் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா அழகா பண்ணிட்டீங்க. அண்ணா எப்படி சூப்பரா பண்ணிட்டாங்கல்ல? செமையா பண்ணிட்டாங்கண்ணே. ஒரு கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு நாங்க கிளாப் பண்ணிக்கிறோம், நீங்களும் பண்ணிக்கோங்க. சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சாங்கோட நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல உங்களை நாங்க பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப அழகாக இருந்ததில்ல. அழகாக கைகளை காட்டி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு, அப்படி தானே? ஓகே குட்டி பிள்ளைகளா, இப்போ அடுத்தால நம்ம என்ன பார்ப்போம்? மனப்பாட வசனம். மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ யார் வரப்போகிற தெரியுமா? நம்ம சாரிஸ் அக்காவும் ஸ்மைலியும் வரப்போகிறாங்க. ஆமாம், ஸ்மைலி முரட்டு பையன் ஆன்னு பேசுவான்ல, ஸ்மைலி உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், ஸ்மைலியும் சாரிஸ் அக்கா கூப்பிட்டுலாமா வசனம் தரதுக்கு? இங்க என்ன பண்றீங்க? நான் வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஐயோ, நானும் வசனம் சொல்லி கொடுக்க வந்தேன். என்ன வசனம்? என்ன வசனமோ? அது நீதிமொழிகள் 31:30. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லலாமா? சௌந்தரியம் மஞ்சரி உள்ளது, சவுண்டும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சூப்பர். சேர்ந்து சொல்லலாமா? இப்ப நான் சொல்றேன், ஷேரிஸ் அக்கா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஷேரிஸ் அக்கா கூட சொல்லுங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவார். நீதிமொழிகள் 31:30. அழகா சொன்னீங்களா? ஷேரிஸ் அக்கா, இப்போ ஒண்ணு பண்ணலாமா? இப்போ நானும் பசங்களும் ஒன்னா சேர்ந்து சொல்றோம், நீங்க அது கரெக்டா சொல்றாங்களான்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, சொல்லலாமா? சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. ஷேரிசக்கா, பிள்ளைங்க நல்லா சொன்னாங்களா? சூப்பரா சொன்னாங்க. ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? ஓகே, பாய். அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய். பாய். என்ன சொல்லி கொடுத்தாங்க? அழகு வீண், சௌந்தரியம் மஞ்சள் உள்ளது, கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரீயே புகழப்படுவாள். ஞாபகம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? வெரி குட், கெட்டிக்காரர் பிள்ளைங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வசனங்களை எப்போ படித்தாலும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிடணும். வசனங்கள் மனப்பாட வசனம் மனசில் இருக்குது, நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம் இருக்கும் பொழுது அந்த வசனம் மூலமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆமாம், வசனத்து மூலமாக தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அதுக்காக நிறைய வசனங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? சரி, இப்போது இந்த வசனம் படித்து முடித்தாச்சு. சாரிஸ் அக்காவும் நம்ம ஸ்மைலியும் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தால என்ன பார்க்க போகிறோம்? கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். அடுத்தால நம்ம பைபிள் கதை கேட்க போகிறோம். பைபிள் கதை யார் சொல்லி கொடுக்க போகிறாங்க தெரியுமா? பைபிள் கதை கிறிஸ்டோபர்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க.
கிறிஸ்டோபர் அண்ணனை பைபிள் கோச் எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? கிறிஸ்டோபர் அண்ணன் வாங்க. ஹலோ குட்டி பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பாட்டு, வசனம் எல்லாம் முடிச்சிட்டோம், அப்படி தானே? இப்போ வந்து பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சரியா? பைபிள் ஸ்டோரியில் போன வாரம் என்ன கேட்டோம்? யாக்கோபு அண்ணன் கதையை பற்றி படிச்சுட்டு வரோம், அப்படி தானே? அதனோட தொடர்ச்சி தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம். ஓகே. யாக்கோபு அண்ணன் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆண்டவர் யாக்கோபு அண்ணனுக்கு அவங்க தாய் மாமாவையே கண்ணில் காமிச்சு கொடுத்து அங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தாய் மாமாவுக்கு 2 பெண் பிள்ளைகள். சரியா? மூத்த அக்கா பேர் லேயாள், 2வது அக்கா பேர் ராகேல். என்னது சொல்லுங்கள்? மூத்த அக்கா பேர் லேயாள், 2வது அக்கா பேர் ராகேல். ஓகேவா? இந்த 2 பெண் பிள்ளைகள் அவங்க மாமாவுக்கு இருந்தாங்க. இந்த யாக்கோபு அண்ணனுக்கு இந்த ராகேல் அக்கா மேலே கொஞ்சம் ஆசை. ஏன் தெரியுமா? ராகேல் அக்கா அழகாக இருப்பாங்களாம். லேயாள் அக்கா கொஞ்சம் அழகு கம்மி. அந்த அக்காவுக்கு கண்ணும் கொஞ்சம் கூச்ச பார்வையாம். அதனால் இந்த யாக்கோபு அண்ணனுக்கு இந்த ராகேல் அக்கா மேலே தான் ரொம்ப ஆசை. அப்படி இருக்கும்போது இந்த யாக்கோபு அண்ணன் வந்து அவங்க மாமாட்ட போய் எனக்கு ராகேலை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க மாமா, சரி நீ அவங்களுக்காக என்கிட்ட ஒரு 7 வருஷம் வேலை பாரு, அப்போனா நான் உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அந்த ஒப்பந்தப்படி இந்த அண்ணன் வந்து அவங்க மாமா கிட்ட 7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்களாம். ஆனால் அந்த 7 வருஷமும் அந்த அண்ணனுக்கு கொஞ்ச நாள் போன மாதிரி போயிட்டான். எதுக்கு தெரியுமா? அந்த அண்ணன் வந்து அந்த ராகேல் அக்கா மேலே, அந்த அழகு மேலே ஆசை வச்சு ரொம்ப மயங்கி இருந்தனால அவங்களோட இந்த கஷ்டங்கள்லாம் ஈஸியாக போயிடுச்சான். அப்படி அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த யாக்கோபு அண்ணன் அவங்க மாமாட்ட, எனக்கு 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ராகேலை கல்யாணம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே மாமாவும் ரொம்ப தட்டப்புடலா கல்யாண ஏற்பாடெலாம் செஞ்சுட்டாங்க. கல்யாணம் உடனே எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. பந்தல் போட்டு வாழை கட்டி அந்த காலத்தில் அப்படி நிறையா ஊரெல்லாம் கூப்பிட்டு ஆடை அடித்து அது இது பண்ணி பயங்கர சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அப்போ ஒரே ஒரு தவறு நடந்துட்டு. என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு அண்ணனை அவங்க மாமா ஏமாற்றிட்டாங்க. எப்படி? அந்த ஊரில் வந்து மூத்த பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி வைக்க மாட்டாங்களாம். அது போக அந்த பழைய காலத்தில் பெண்களெல்லாம் முக்காடு வச்சு மூடி முகத்தெல்லாம் மறைச்சி தான் கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த யாக்கோபு அண்ணனுக்கு பயங்கர வருத்தம். ஏன் தெரியுமா? எதுக்குன்னா மூத்த மகளை அவங்க மாமா கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த யாக்கோபு அண்ணன் விருப்பப்பட்டது 2வது மகளை தானே, அந்த ராகேல் அக்காவை தானே விருப்பப்பட்டாங்க. ஆனால் லேயால் அவங்க மாமா கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் இவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க மாமாட்ட கேட்டாங்களாம், நான் 2வது மகளை தானே உங்கள்கிட்ட விருப்பப்பட்டு கேட்டேன், நீங்கள் ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களேன்னொன்னே அவங்க மாமா சொல்லிட்டாங்க, எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் 2வது மகா இருக்கையில் மூத்த மகளை கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாது, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நீ இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு, நான் 2வது மகளை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த யாக்கோபு அண்ணன் ரொம்ப வருத்தத்தோடு அடுத்த ஒரு 7 வருஷமும் வேலை பார்த்து அந்த 2வது மகளை, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அழகான மகளை இவங்க கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த அழகு மேலே ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க லேயால் கொஞ்சம் அப்படியே வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணார்? லேயாளுக்கு அனுக்கிரகம் பண்ணார். ராகேலோட கற்பத்தை அடைச்சிட்டாரு. அழகு இருந்து என்ன செய்ய? குழந்தை இல்லைல்ல. அப்போ எல்லோரும் கேட்பாங்கல்ல, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையாம்மா அப்படின்ட்டு. ஆனால் இந்த லேயாள் அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ராகேலுக்கு குழந்தை இல்லை. 2வது குழந்தையும் பிறந்துருச்சு லேயாள் அக்காவுக்கு, ராகேலுக்கு இல்லை. அழகு மட்டும் இருந்து என்ன செய்ய? வேஸ்ட் தானே. ஆமாம், இவங்க லேயாளுக்கு 3வது குழந்தை பிறக்குது, 4வது குழந்தையும் பிறந்துட்டு. ஆனால் ராகேல் அக்காவுக்கு குழந்தை இல்லை, அழகு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த யாக்கோபு அண்ணன் அழகை பார்த்து ராகேல் அக்காவை விருப்பப்பட்டு கட்டினாங்க. ஆனால் கர்த்தர் வந்து ராகேலோட கற்பத்தை அடைச்சிட்டாரு. அப்புறம் பிற்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அது வேறு விஷயம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அழகு வந்து வீண், படிப்பு வீண், அந்தஸ்து வீண்,
எதுனாலும் சரி நம்ம ஏசப்பா கூட இருந்தால் இதெல்லாம் நமக்கு தாராளமாக நிறைய கிடைக்கும். நமக்கு முதல் கர்த்தர் மட்டும்தான் நமக்கு ஃபஸ்ட்டு, ஏசப்பா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏசப்பாவை முதலாவது தேடணும். ஒரு படிக்கும்போதுனாலும் சரி, உங்களுடைய வேலைனாலும் சரி, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஏதாவது உனக்கு வரலையா, எதுனாலும் சரி, நீ ஏசப்பாட்டையே ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவை முதலாவது தேடு. நான் அழகாக இருக்கேன், நான் நல்ல உடல் வாட்டசாட்டமாக இருக்கேன், நான் கம்பீரமாக இருக்கேன், அப்படி உங்கள்கிட்ட எந்த பெருமையும் வரக்கூடாது. சரியா குட்டி தம்பி தங்கச்சி? நீ அப்படி இருப்பியா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அழகு இல்லாமல் இருக்காங்க, ஊனமாக இருக்காங்கன்னா அவங்கள ஒதுக்காத. என்ன, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ரைட், ஓகே. அடுத்த வாரம் இன்னொரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். பார்த்தீங்களா, கிறிஸ்டோபர் சூப்பராக கதை சொன்னாங்கல்ல. ஆமாம், அது எப்படி அழகாக ஒரு ஆள் இருந்த உடனே அவர் அந்த அழகான அந்த அக்கா மேலே ஆசைப்பட்டு அவங்கள கெட்டுன்னு நினைச்சாரு. மூத்தவங்க இருக்கும்போது இளவங்களை கெட்ட முடியாதுல்ல, அதனால மாமா என்ன பண்ணிட்டாரு, மாற்றி விட்டார்ல. கிறிஸ்டோபர் நினைச்சாரு. உங்களுக்கு அழகாக புரிஞ்சுதா? ஆமாம், கடைசியில் பார்த்தீங்களா, அழகான அவங்களுக்கு மலட்டுத்தன்மை, குழந்தை இல்லை, அழகு இருக்குது, நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் படிப்பேன், எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, எங்கள் அப்பா நல்லா பெரிய ஆள், எங்கிட்ட ரொம்ப காசு இருக்குது. நோ, நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய திறமை எல்லாமே ஆண்டவர் முன்னால் குப்பை. ஆண்டவர் இருந்தால் தான் ஒன்றும் இல்லாமல் குப்பையை கூட ஆண்டு எடுத்து பயன்படுத்த முடியும். அதனால் அழகு அது இதெல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு அதை நம்பிட்டு இருக்காத, ஆண்டவர் அதிகமாக நம்பணும். ஓகேயா? இப்போ அடுத்தால நம்ம ஒரு பொதுக்கதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பொதுக்கதை சொல்லிட்டு யார் வர போகிறாங்க தெரியுமா? நம்ம ஜாஷ்வானே சூப்பரான கதை சொல்ல போகிறாங்க. ஜாஷ்வான கதையை கேட்கலாமா? ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க கதை சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பைபிள் ரிலேட்டடாக கதை கேட்டோம், இப்போ ஒரு பொது கதை கேட்கலாம். கேட்கலாமா? எல்லாரும் நேராக நிமிர்ந்து கதை கேட்கலாமா? ஓகே. ஒரு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு ராஜான்னு ஒரு அண்ணனும் சேகர்னு ஒரு அண்ணனும் படித்தாங்களா. உங்க கூட யாராவது ராஜான்னு படிக்காங்களா? அந்த ராஜா இல்லை, இது இன்னொரு ராஜா. ஓகே, கேட்கலாமா? அந்த ராஜா அண்ணன் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். கண்ணெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாவும், ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்குமா, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாங்களாம். ஆனா சேகர் அண்ணன் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கருப்பா, கண்ணெல்லாம் வெளியே வந்து அந்த பெருசா, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம ஒரு வித்தியாசமா இருப்பாங்களாம். அதனால கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா ராஜான்ட்ட மட்டும்தான் பேசுவாங்களாம். எந்த டவுட்னாலும், என்ன மேக்ஸ் ரிலேட்டடா எந்த டவுட்னாலுமே ராஜான்னு கூட தான் இருந்து படிப்பாங்களாம். படிக்கிற சமயத்துல எல்லா நேரத்திலையும் ராஜான்னு கூட மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்களாம். ஆனா சேகரன் கூட யாருமே இல்லையாம், அவர் தனியாவே இருப்பாராம். அப்படி இல்லாம இதனாலேயே சேகரனுக்கு ரொம்ப வருத்தம். என்ன, ராஜா கூட மட்டும் எல்லாரும் இருக்காங்க, என் கூட யாருமே பேச மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம். ராஜானுக்கோ எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. ஆனா சேகரன் தான் பாவம் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. சேகரன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கவலையை யார்கிட்டயாவது சொல்லணுமே, இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடே இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க தான் சண்டே கிளாஸ் அக்கா ஞாபகம் வந்துதான். அப்பதான் ஒரு நாள் சண்டே கிளாஸ் போனதுக்கு அப்புறம் அந்த அக்காட்ட நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். அக்கா, ராஜான்னு கூட மட்டும் எல்லாரும் பேசுதாங்கக்கா, ஆனா என் கூட யாருமே பேச மாட்டேங்காங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சண்டே கிளாஸ் அக்கா கூட பேசினாங்க. அதுக்கு சண்டே கிளாஸ் அக்கா சொன்னாங்களாம், நீ ரொம்ப வருத்தப்படாத, நீ ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இரு, ஏசப்பா அவங்க கூட இருக்காங்க, கண்டிப்பா அவங்க கூட எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ராஜானனும் அதே சண்டே கிளாஸ் எல்லாம் படிச்சாங்களாம். ராஜானனை கூப்பிட்டு உனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ராஜானன் சொன்னாங்களாம், ராஜானுக்கு தான் தெரியுமே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அவங்க கூட மட்டும்தான், ராஜானு கூட தான் மட்டும் இருப்பாங்க. அதனால ராஜானு சொன்னாங்களாம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு அன்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஆமாக்கா, நான் எது கேட்டாலும் செய்வாங்கக்கா, நிறைய பண்டை வாங்கினாலுமே ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தாலுமே எனக்கு தராம சாப்பிட மாட்டாங்கக்கா, ஹோம்ஒர்க் கூட ஏன்ட கேட்காம அவங்க எழுத மாட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னானா. அப்படியாப்பா, அப்ப நீ அவங்ககிட்ட ஒரு டெஸ்ட் வை, அவங்க உண்மையிலே உனைய உண்மையா அன்பு செலுத்துதாங்களா, உண்மையாவே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் வை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்கா, இதெல்லாம் வேஸ்ட்டுக்கா,
என் ஃப்ரெண்ட்ஸு எப்போவுமே என் கூட இருப்பாங்கக்கா, இதெல்லாம் வேஸ்ட்டுக்கா, இது எப்படியும் பாஸ் ஆயிடுவாங்க, இதெல்லாம் எதுக்குக்கா அப்படின்னு சொல்லி, இல்லை அக்கா சொன்னதுக்காக ஒரு தடவை மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் வை அப்படின்னு சொல்லி, சரிக்கா இவ்வளோ சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. என்ன டெஸ்ட்னா, அக்கா சொன்னாங்களா, நீ பசங்கிட்ட ஒரு பொய் சொல்லு, எனக்கு தொழிலும் இருக்கு, டாக்டர் சொன்னாங்க இது ரொம்ப உடம்பு ஃபுல்லாக பரவிடும், தோலெல்லாம் அந்த கொப்பளமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லு. அவங்க உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் கவலைப்படாத, வருத்தப்படாத, நாங்கள் உங்களோட இருக்கோம், அது சீக்கிரம் சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே கெட்ட நண்பராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க கூடயே நிற்க மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் கூட இருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, அவங்க கூட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் கிளாஸ் ரூமுக்கு போனானா. ராஜா அண்ணனும் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப கவலையோடு இருந்தாங்களாம். கவலையோடு இருந்ததை பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஏன் ராஜா கவலையோடு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ராஜா அண்ணன் என்ன சொல்லிருப்பாங்க, ஆமாம் தொழுநோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு தொழுநோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இது என் கூட இருக்க எல்லாரையும் தாக்கும், இது வந்து ஒரு பரவுற வியாதி, என் உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக வந்துடணும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ராஜான்னு சொன்னாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆமாம் அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூடயே இருந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ராஜாண்ணன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இல்லாமல் ஒவ்வொருத்தராக விலைக்கு போக ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நாள் போக ஒவ்வொருத்தராக அப்படி குறைய ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நாள் பார்க்கும்போது யாருமே ராஜாண்ணன் கூட இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, ராஜாண்ணனுக்கு கொப்பளம் வந்ததுனால தங்களுக்கும் கொப்பளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. நமக்கு வந்துருமோன்னு சொல்லி ஒரு பயத்தினால அப்படியே விலகி போயிட்டாங்க. இந்த சேகரனை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அந்த சேகரனை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க, அப்போ இவ்வளவு நாளும் அவன் ராஜாண்ணன் கூட இருந்தது அவனோட அழகுக்காகவும் அவனோட அறிவுக்காக மட்டும்தான் தவிர ஒரு நல்ல ஒரு உண்மையா நண்பனா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது, ராஜாண்ணன் அழகா இருந்ததுனாலையும் ஒரு நல்ல ஒரு அறிவா இருந்ததுனாலையும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இருந்தாங்க. அவனுக்கு ஒரு சின்ன நோய் இருந்தது தெரிஞ்ச உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விலகி போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு கூட ஒரு தலைப்பு பார்த்தோம்னா, என்ன தலைப்பு, அழகு ஆபத்து. ராஜாண்ணன் அழகா இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க கூட இருந்தாங்களே தவிர உண்மையா யாருமே அவங்க கூட அன்பாவே இல்லை. அது போலதான் நம்ம கூட இருக்கவங்களும் உண்மையா ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் நம்மளோட அழகுக்காகவும் நம்மகிட்ட ஒரு காசு இருந்தனாலும் காசுக்காகவும் நம்மளோட படிப்புக்காகவும் படிப்புல டவுட் சொல்லுவானே அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமா, வைக்க கூடாதுல்ல. உண்மையான நண்பன் யாரு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். ஓகே குட்டி பிள்ளைங்களா, கதை நல்லா பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? அடுத்த வாரம் இன்னொரு கதையில சந்திப்போம். பாய். ஜெயஸ்வான ரொம்ப அழகாக வச்சிருந்தாங்கல்ல, பாத்தியா அந்த பிள்ளைட்டு எல்லாரும் அழகா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வேகமா போயிட்டு இருந்தாங்க. அழகா இருந்தா அந்த பையன்ட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க போவாங்க, அழகு இருக்கும் எல்லாம் ஓடி வருவாங்க. கடைசியில் நோய் இருக்குன்ட்டு தள்ளி போயிட்டாங்க. பாத்தியா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டு உள்ளத்தை பார்ப்பாரு. என்னைக்குமே அழகை நம்பி ஏமாந்து போகக்கூடாது, ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஓகேயா? ஜோஷுவா சொல்ற கதை உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டுதா? கேட்டிக்கார பிள்ளைகள். இப்போ நம்ம அடுத்த ஆள் என்ன பார்க்க போறோம், கேள்வி பதிலுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா, லாபானுடைய இரண்டாவது மகள் பெயர் என்ன? லாபானுடைய இரண்டாவது மகள் பெயர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாம் நீங்க கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு கதையில கவனிச்சிங்கல்ல. ஆமாம், அந்த அவங்களுடைய இரண்டாவது மகள் யாரு? அதை நீங்கள் உடனடியாக டக்குன்னு மொபைல் டைப் அடிச்சு கீழே தெரிய பாருங்க ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு உடனடியாக அனுப்பிடணும். நீங்கள் அந்த நம்பருக்கு அனுப்பின உடனே ஜபாக்கு அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் சூப்பரான பரிசுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பரிசு வாங்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, அப்படின்னா டக்குன்னு டைப் பண்ணி அனுப்பிடுங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே வீட்டை 2-3 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நம்பரில் உங்கள் பேரை போட்டு அனுப்புங்க. ஆனால் பதில் நீங்கள் கண்டுபிடிச்சு தான் இருக்கணும், அது தப்புன்னு கூட. ஓகேயா? வெரி குட். குட்டி பிள்ளைகளா, இன்னைக்கு பூரா அழகை நம்பக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது, நம்முடைய திறமைகள் நம்பக்கூடாது, நாம தான் பெருசு, நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், ஆண்டவருக்கு கீழே இருக்கணும்,
ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். ஆண்டவர் உயர்த்தப்படும் பொழுது, அவர் நம்மளை மகிமைப்படும் பொழுது நம்ம அவர் பார்த்துக்கொள்வார், அவர் கரம் பிடித்து நடத்துவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம நிகழ்ச்சி முடிக்கும் முன்னால் கையை கூப்பி கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. என்னுடைய அழகு, என்னுடைய பணம், என்னுடைய தகப்பனுடைய பதவி அதெல்லாம் விருதா. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமோ. நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் முழுக்க முழுக்க உங்களையே சார்ந்திருப்போம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. வெரி குட். அங்கே ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல? உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுப்பா நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறாரு. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியிலே, சிறப்பான நிகழ்ச்சியிலே, இன்னொரு சண்டே ஜாமிலே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.